மொட்டை சிவா கேட்ட சிவா படம் பார்க்குறது தான் மொட்டை சிவா கேட்ட சிவா ஒரு மாதிரி மாசாக இருக்குது. பட் ஆனால் நல்ல மெசேஜ் படமாக இருக்கும் இது. எப்படி காஞ்சனாவில் வந்து சரத்குமார் சார் கேரக்டர், ஒரு அருவாணி கேரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னமோ, அந்தமாரி மொட்டை சிவா கேட்ட சிவாவில் ஆக்ஷன் இருக்கும், எப்படியும் காமெடி ப்ளஸ் நல்ல மெசேஜ் சொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து காஜல் அகர்வால் ஹீரோயினியாக பண்ணுறாங்க. அது வந்து நாகா, ஒரு ராஜ நாகத்துடைய கதை. எப்படி காஞ்சனா வந்து சீக்வல் ஆச்சோ, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் வந்திருக்கோம், அதே மாதிரி நாகா பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி நினச்சா அது சீக்வல் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நாகா வந்து ஒரு நிறைய டைம் எடுத்து சிஜி ஒர்க்லாம் இருக்குது. ஏன் 2 படம் ஒரே பேனருக்கு பண்ணலான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொட்டை சிவா கேட்ட சிவா தான் நம்ம மதன் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது இதோடைய டிசைன், இதோடைய கதைலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் டிசைன் பார்த்தார். இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னார். சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் சார் இது, எனக்கு பிடிச்சிருங்க, பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லைங்க, பண்ணலாம் வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் 2 படமும் ஒரே பேனரில் இருந்தால் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த படம் இது எடுத்து கொஞ்சம் சிஜி ஒர்க்கு போயிட்டுருக்கப்புறம் இந்த ஒர்க் பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கடவுளாக அமைச்சு கொடுத்தாடு. 2 படம் வந்து ஒரே பேனரில், அது வேந்தர் மூவிஸில் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கொஞ்சம் லேட் பண்ணுவேன், ஏன்னா படம் வந்து டக்குன்னு முடியும். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸு, ஏன்னா இப்போ எல்லாருக்கிட்டையும் ரிமோட் வந்து ரொம்ப குழந்தைங்கள்லாம் சீன் முதல் கொண்டு சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் ஸோ அதுக்காக தான் இந்த 2 படம். இந்த 2 படம் நல்லா வரணும்னு இங்கே வந்திருக்க பெரியவங்க பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் இந்த செக்கை பற்றி என்னென்னா, இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாக்காக நான் வாங்குகிற அட்வான்ஸ் பணம் இது. இது வந்து சார் வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிங்கன்னும் போது இல்லை ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், அதுக்காக இந்த அட்வான்ஸ் வந்து நான் பண்ணும்போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். என்ன நல்ல விஷயம்னா, காஞ்சனா படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட்டாகும்னு நினைக்கல. ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரில் படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு, ஃபேமிலி க்ரௌட்லாம் நிறைய வராங்க அப்படின்னாங்க. திருத்தரமாக கார் உள்ளே போட்டுட்டு எவ்வளோ ஃபேமிலிஸ் வராங்க, குழந்தைங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வராங்க, உள்ளே போகிறாங்க, இதெல்லாம் நான் காருக்குள்ளே உட்காந்து பார்த்துட்ருக்கேன். நம்ம படத்துக்கு ஃபேமிலியாக வராங்க, ஒரு பேய் படம்னு நினச்சோம், இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அப்புறம் ஒரு ஷோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை கையில், ஒரு குழந்தை ஃபுல்லாகிடுச்சு போல், டிக்கெட் கிடைக்கல அவங்களுக்கு. அந்த பையன் கீழே விழுந்து பயங்கரமாக அழுகுறான். அந்த பையன் என்னை தேட்டருக்குள்ளே கூட்டிப்பா, அந்த அம்மா இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இங்கேருந்து ஏதோ எடுத்தாங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை எடுத்தாங்க, கொடுக்குறாங்க, பத்தலை போல், இல்லைன்றான் அவன். எனக்கு பார்க்குறதுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் இறங்கி போய் இதே ஜிபா தான் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு போய் நானே 100 ரூபா கொடுத்தேன். எப்பா ரொம்ப நன்றிப்பா, கொடுத்தது யாருன்னு கூட பார்க்கல, அவங்களுக்கு டிக்கெட் தேவை. போயிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. அப்போது காரில் வந்து உட்காந்து யோசனை பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு, அதுக்கப்புறமா சன் டிவி வந்தாங்க, காஞ்சனா 2 பெரிய லெவலில் பண்ணலான்றாங்க, நம்ம படம் இன்னும் ரேஞ்சு கொஞ்சம் மாறுது. ஸோ ஒரு யோசனை, இவ்வளோ பணம் நம்மளுக்கு வருது, கொடுக்குறாங்களே, உடனே வந்து நம்ம ரேஞ்சு கீழே வந்து ஒரே லெவலில் இவ்வளோ போகுது, இதுக்கெல்லாம் காரணம் யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறது யார்? ப்ரொடியூசர் கொடுக்குறதுக்கு காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டர், அங்கே தேட்டருக்கு எங்கேருந்து வருது பணம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த அம்மா ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த முந்தானையிலேருந்து எடுக்கிற பணம், இந்த மாதிரி எத்தனை அம்மாக்கள், எத்தனை பேர் கஷ்டப்பட்டு. இப்போது என்னுடைய முதலாளி யாருன்னா அந்த கொடுக்குற க்ரௌடு தான். ஃபஸ்ட் டே லாரன்ஸ் சார் படம் ஓடிச்சா, ஃபுல்லாச்சா, இங்கே நம்மளுக்கு மார்க்கு டிக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். ஸோ ஆரம்பம் வந்து அவங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலே பண்ணவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம வீடு நம்ம இப்போ நான் ஆடி காரில் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் எங்கேருந்து வந்தேன்னா அங்கேருந்து வந்த பணம். நான் வீடு, ஒரு வீடு இல்லை 2 வீடு வாங்குகிறோம், எங்கன்னா அங்கேருந்து வந்த பணம். பொண்டாட்டிக்கு நகை வேணும்னா, அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா, அம்மா கோவில் கட்டணும்னா, எல்லா பணம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தேன்னா நடிகனுக்கு அங்கேருந்து தான். சரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது பண்ணணுமே அப்படின்னு காஞ்சனா 2க்கு
ஒரு கோடி ரூபா கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரப்போ சாப்பிட்றப்ப இதில் எடுத்துகிட்டு போய் சாமிக்குன்னு வைப்போம்ல, சாப்பிட்ற இதில் இருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எடுத்து வைப்போம்ல, அந்தமாரி 1 கோடி ரூபா கொடுத்துடலான்னு காஞ்சனா 2க்கே நினச்சேன். உடனே மனசு வராதில்ல, நானும் மனுஷன் தானே, என் வீட்டு பிரச்சனை, மாமாவுக்கு பிரச்சனை, மச்சனனுக்கு பிரச்சனை, இது அது மறுபடியும் வரும். சரி அப்படியே அடுத்த படத்துக்கு பார்த்துக்கலாம். இது வேறு பயமரம் கொடுத்துவாங்க, நீ எதுக்கு போய் இதெல்லாம் பண்ணுற, பண்ணலாமா வேணாம் அப்படின்னு. சரி ஓகே. பட் இந்த படம் பண்ணும்போது அட்வான்ஸ் வாங்கும்போதே நான் நினச்சேன், நான் காஞ்சனா 2 அதை விட பெரிய ஹிட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், கையில் வாங்கிட்டா செலவு பண்ணிடணும், ஸ்டேஜில் வாங்கும்போது கொடுத்து அப்படியே கொடுத்துன்னு நினச்சேன். ஸோ இந்த பணம் வந்து இந்த 1 கோடி ரூபா வந்து என்னை வாழ வைக்கிற தெய்வ ரசிகர்களுக்காக கொடுக்க போகிறேன். வீட்டில் அம்மா கிட்டே சொன்னேன், 1 கோடி ரூபா கொடுக்க போகிறேன். அப்படின்னாங்க அம்மா. 1 கோடி ரூபா கொடுத்துட்டு போகிறேன்? ஆமாம்மா. டேய் எவ்வளோ கஷ்டம், உட்காருமா. அம்மாக்கிட்ட பொறுமையாக எடுத்து எங்கேருந்து, இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்கேருந்து வருது, எப்படி வருது, எங்கேருந்து நம்மளுக்கு இந்த பணம்லாம் வருதுன்னு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண அம்மாக்கிட்ட. ஆமாம் இல்லைப்பா ஒய்ஃபுக்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னால் ஒரு சிலர்லாம் மதன் சார் அவங்கெல்லாம் ரொம்ப குட், நல்ல விஷயமா இருக்க, கொடுக்கலாமே. இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பண்ணலாமே. இன்னொரு ஒரு சிலர், ஏன்டா உனக்கு அதிக பணம் ஆயிடுச்சா, தேவையா, நீ நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உன் ஆசைகள்லாம் நிறைவேற்றின அப்புறம் கொடுக்கலாம்ல. என் ஆசை எப்போ நிறைவேறும், ஆசை வந்துக்கிட்டே தான் இருக்குது, என்றைக்குமே நிறைவேறவே. என்ன இந்த வீடு வாங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு, அந்த வீடு வாங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கலாம், இந்த கார் வாங்கினா அதுக்கப்புறம் ஆசையை நிறைவேறாதுடா. சரி வேறு யாருன்னா தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, நீ மட்டும் பண்ணுறீங்க, எதிர்பார்த்து வழிகாட்டியாக இருப்போம், கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது பார்க்கலான்னு நினச்சி தான் இப்போ வந்து இந்த கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 1 கோடி ரூபா நம்ம யாரை பார்த்து கொடுக்குறது, எப்படி கொடுக்குறது, எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த 1 கோடி ரூபா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர், உனக்கு என்னப்பா பணம் இருக்குது பண்ணுற, எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நாங்களும் பண்ணுன்ற ஆசை இருக்குலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு 100 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 100 இளைஞர்கள்கிட்ட ஒருத்தருக்கும் 1 லேக், அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை, பணம் அவங்கக்கிட்ட போகாது, செக்கு லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் இந்த 1 crore போட்டு யாருக்காவது நீ பண்ணணுன்னு நினைக்கிறேன், அவன் ஊரில் யாராவது ஒரு குழந்தை படிக்கணுமா, கூட்டு வா, இந்த 1 லட்ச ரூபா உன் கையால் பண்ணு, அவனுக்கும் நானும் பண்ணன்ற மனசு திருப்தி இருக்கும். ஒரு 100 பேர் அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அவங்க நிறைய பண்ணுவாங்க. அந்தமாரி ஒரு 100 இளைஞர்கள் தேர்ந்தெடுத்து பண்ணலான் இருக்கேன். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஸோ இது வந்து நார்மலாக பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல பேர், அம்மா பேர் வைக்கலாமா அப்படின்னு. அப்புறம் அம்மாக்கிட்டே போயிட்டு, அம்மா உங்கள் பேர் இல்லைனா இன்னொருத்தர் பேர் வைக்கலாமான்னு. என் பேர் வேணாப்பா, நீ பண்ணுற நல்லதுக்கு அவர் பேர் வச்சா தான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் யார், அந்த மனுஷன் யார், நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து அவர் வந்து கனவாக எப்போவே. ஸோ இந்த 100 இளைஞர்களும் நல்லது பண்ணணுன்னு வரவங்க, அவங்க பேர் முன்னாடி அப்துல் கலாம்னு சேர்த்துக்கிட்டா போதும், நம்பி கொடுத்துருவேன் நான். ஏன்னா அப்துல் கலாம் பேர் இருக்கவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த 100 பேரில் தப்பு பண்ணி நம்ம ஏன்னா ஒரு ரூபாவும் நான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் தெரியும், இங்கே உட்காந்துக்கிற எடிட்டர் மோகன் சாருக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னு. ஸோ இது போய் கரெக்டாக போய் சேரணும். அப்போ யாரை போய் பார்த்து பேசலான்னா ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் பார்த்து பேசணும். இறையன்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சார் போய் பார்த்து பேசணும். சார் கலாம் சாருடைய கனவில் அவர் போட்ட பாதையில் நாங்களும் வரணும்னு நினைக்கிறோம். இந்த க்ரீன் இப்படி செடி வைக்கிறது இதெல்லாம் எப்படி சார் பண்ணலாம், ரொம்ப க்ளீனாக சொன்னாப்பில். எந்த மரம் வைக்கணும், எந்த மரம் வச்சா எவ்வளோ நாள் இருக்கும், எந்த மரம் வச்சா மக்களுக்கு நல்லது, அப்புறம் எந்த மரம் வச்சா எவ்வளோ சீக்கிரம் வளரும், ரொம்ப அழகாக சொன்னார் அவர். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் என்னெல்லாம் தேவை, கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணலாம், படிப்புக்கு எப்படி பண்ணலாம், நான் உதவி செய்கிறேன், நீ நல்லது பண்ணுறோம் பின்னாடி நான் இருந்து பண்ணுறேன்னு சொன்னார் அவர். ஸோ இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 5-6 பேரை நல்லா பெரியவங்களை கேட்டு
என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் இப்போ கேரளாவுக்கு போயிருந்தேன். கேரளாவுக்கு போயிட்டு இங்கே இறங்கும்போது தான் தெரியுது மனசுக்கு ரொம்ப, கேரளாவும் நம்ம மாநிலம் தான் வச்சுங்க, வரும்போது ரொம்ப வலிக்குது எனக்கு. அவ்வளோ பசுமையாக இருக்குங்க அந்த ஏரியா. கேரளாவிலேருந்து இங்கே கீழே இருந்தோன்னு ட்ரையாக இருக்குது அப்படியே. அங்கே வீட்டுக்கு செடிங்க. வயசானவங்க க்ரீனை பார்த்தா வந்து அவ்வளோ கண்ணுக்கே ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க. மனசு கூட அவ்வளோ திருப்தியாக இருக்கும் க்ரீன் பார்த்தா. நம்ம இடத்துல பார்த்தா அப்படியே ட்ரையாக இருக்குது. இங்கே ராணி அண்ணா நகர்னு இருக்குது. நாங்கள் எப்போ பார்த்தாலும் போய் ஒரு ஷார்ட் வைப்போம். ட்ரை ஏரியா வேறும்னா அங்கே போய்டுவோம். நான் ஃபஸ்ட்டு ராணி அண்ணா நகரை எடுத்து அது 10 லட்சமோ 15 லட்சமோ இந்த 100 பசங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து ராணி அண்ணா நகரை க்ரீனாக ஆக்கிடலான்னு ஒரு ஆசை எனக்கு. இன்னும் 15 நாளில் நம்ம ஐஏஎஸ் சார் அவருக்கு பார்த்து பேசுனதில் அவர் சொன்னேன், சார் 15 நாளில் முன்னாடி இப்படி இருந்த ராணி அண்ணா நகர் இப்போது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குன்னு எனக்கு வேணும், ஈஸியாக பண்ணிடலாம்ப்பா 15 நாளில் அப்படின்னு நான் பேசிட்டு வந்தவுடனே அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட பேசி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ படிப்பு சம்மந்தப்பட்ட க்ரீன் இதெல்லாம் பண்ணலான்னு ரொம்ப ஆசை. அப்புறம் இன்னொரு ஆசை கூட, எனக்கு இந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், மற்ற அவார்டு வாங்கணும், இந்த அவார்டு வாங்கலாம்லாம் ஆசை இல்லை. முதல்வர் அம்மா வந்து இப்போது அப்துல் கலாம் ஐயா அவார்டுன்னு அறிவிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு கனவு, அப்துல் கலாம் ஐயோடைய அவார்டு இந்த டைட்டிலில் இருக்கிற பசங்க வாங்கணும், நானும் வாங்கணும். ஸோ அவர் அவார்டு வாங்குறதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு 25 வருஷ சினிமா உழைப்புக்கு அப்புறமேல நான் சென்னையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன். அந்த இடம் என்னென்னா கொஞ்சம் மண் வீடுலாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக போய் செட்டில் ஆகிறதுக்காக. அப்போது மாடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்து அந்த ஊர் பெரியவர், பக்கத்து ஊரில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காருங்க. அந்த ஊரில் அவர் தான் பெரிய வசதியானவர், நிறைய படித்தவர், அப்புறம் மாட்டை பற்றிலாம் கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக கைட் பண்ணுவார் அப்படின்னோடனே சரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டார், பசுமாடு வேணும்னு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமான்னு. பசுமாடு கேட்டிங்களே, அது மேல் வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. சார் பசுமாடு கேட்டிங்களேங்க, அது மேல் மாடு வேணுமா இல்லை ஃபீமேல் வேணுமா? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் படிப்பு லெவல் இவ்வளோ தான் இருக்குது. படித்தவங்க இது தனியாக அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நான் சொல்கிறது ஏன் சிங் பண்ணுற அப்புறமேல நான் வெளியில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு அவசியம்ன்ட்டு. இங்கே ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ நேரம் காத்திருக்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா இது வெறும் சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இல்லாமல் இளைஞர்களுக்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக, வெறும் சினிமாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக பெருசாக உழைச்சவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் செஞ்ச அவ்வளோ நல்ல விஷயங்கள். அந்த மாதிரி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் ஃபஸ்ட்டு டே ரிலீஸ் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ராகவா லாரன்ஸ் அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா நாங்கள் நன்கொடையாக கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்தோட வெற்றிக்கு நிறைய காரணங்களில் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம செய்கிற காரியம் நல்ல காரியமாக ஆரம்பிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். காஞ்சனா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி ரூபாய் அவர் வந்து தானமாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அடுத்த படத்தில் 10 கோடி ரூபாய் அவர் தானம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் அடுத்த படம் கலெக்ட் பண்ண இந்த படம். எனக்கு கொஞ்சம் பேராசை ஜாஸ்தி. இது அப்படியே ஒரு 100 கோடி ரூபாயாக மாறி ஒரு டெஃபினட்டாக பண்ணுவார். ஏன்னா அவர் மைண்டில் வந்து மதன் சார் சொன்ன மாதிரி இதில் 2 ஆன்மீகவாதிகள் சேர்ந்துருக்காங்க. மதன் சாரை பற்றி நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். அவருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு. ஒரு அம்மா போய் ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் பையன் எப்போ பார்த்தாலும் விரல் சூப்பிக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஏதாவது வழி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அவன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக ட்ரௌசர் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஏங்க அவன் விரல் சூப்புறதுக்கும் ட்ரௌசர் பெருசாக இருக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம்? இல்லைங்க, ட்ரௌசர் பெருசாக இருந்தேன்னா அவனோட 2 கை எப்போ பார்த்தாலும் ட்ரௌசரை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ விரல் சூப்புறதுக்கு அவனுக்கு நேரமே இருக்காது, மறந்துடுவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி லாரன்ஸோட ஒரு கை எப்போவும் ஆன்மீகத்துலேயும் இன்னொரு கை எப்போவுமே சினிமாவிலையுமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் அவர் வரவே மாட்டார். நான் மட்டும்தான் நிறைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு போனே தவிர அவர் வேறு எதுலேயும் அவருடைய கான்சன்ட்ரேஷனே கிடையாது. நான் முந்தி குடியிருந்த வீட்டில் தான் இப்போ அவருடைய ஆஃபீஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம் சமீபத்தில்.
அவர் பேசும்போது சொன்னார், ஒரு வீடு 2 வீடாக இருக்குது, 3 வீடாக இருக்குது, 4 வீடாக இருக்குன்னு. அது எந்த வீடுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் ஒரு சின்ன வீடு நானே இப்போது அவருக்கு. சின்ன வீடுனா நைட்டில் தானே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி நைட்டில் தான் நாங்கள் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவருடைய வெற்றி அந்த ஆஃபீஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அது ஒரு கோயில் மாதிரியே இருக்கும். எந்நேரமும் அதே சிந்தனை. அவருக்கு 2 விதமான விஷயம். வெறும் சில பேர் ஆன்மீகம்னா வெறும் கோயில் திருவிழா இதோடு மட்டுமே நிறுத்திடுவாங்க. அப்படி இல்லாமல் அவர் இந்த விஷயத்தை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். தம்பி மதன் அவருடைய இந்த முயற்சியில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருடைய உழைப்பு அதற்கு ஏற்றால்போர் லாரன்ஸ் போன்ற ஒரு நம்பிக்கைக்குரிய பண்புள்ள பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு நண்பரை பெற்றிருப்பது அதை விட மகிழ்ச்சி. நான் இந்த துறையில் ஒரு அதிசய மனிதரை, ஒரு புதிய மனிதரை நான் பார்க்கிறேன். ஏன்னா சினிமா என்றாலே தான் தன் வாழ்வு தன்னுடைய வளம் இப்படியே நினைக்கிற அந்த மக்களைத்தான் நான் பார்த்துருக்கிறேன். நான் இதற்கு முன்னாடி அவரை பார்த்ததில்லை, அதிகமாக படமும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் மக்களுக்கு உதவ வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், நாட்டை ஒரு பசுமையான நாடாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் நாட்டில் மிக மிகச் சிலர். அதிலும் குறிப்பாக இவ்வளவு பரந்த மனப்பான்மையோடு நிறைய பேர்த்துக்கு உதவ வேண்டும், அதுவும் நான் சம்பாதிக்கிற பதத்தில் முதல் செலவாக அது இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நடிகர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் சொல்ல முடியாது. ஆனால் உதவுவதை போல் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இருக்கவே முடியாது. என்னுடைய அலுவலகத்தில் வந்து பார்த்தால் அந்த கதவுல எழுதியிருப்போம், கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி கொடுத்து பாருங்கள் தெரியும் என்று எழுதியிருப்பேன். அதனால் இறைக்கும் கிணறு சுரக்கும், நிச்சயமாக உங்களுக்கு சுரக்கும். மக்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும். மக்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதலும் இருக்க இருக்க நீங்கள் வாழ்வீர்கள், உயர்வீர்கள், மிகப்பெரிய அளவுக்கு செல்வீர்கள். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தலைப்பும் மிக வித்தியாசமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இளைஞர்கள்லாம் இந்த மாதிரியான தலைப்புகளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் சிறந்த நடிகர், டைரக்டர் ஆக இரண்டும் ஒருங்கே இணைந்த உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சியின் மூலமாக நீங்கள் தம்பி மதனுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ராகவா லாரன்ஸ் அவர்கள் மிக 2 அற்புத படைப்புகளை வேந்தர் மூவிஸ்க்கு வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுததை போல் ஒரு இனிப்பு அல்ல 2 இனிப்பும் சேர்த்து தந்திருக்கிறார். ஒன்று மொட்டை சிவா கெட்ட சிவா. எதனால் மொட்டை சிவா என்பதும் அந்த நல்ல சிவா எதற்காக கெட்ட சிவா என்பதும் படம் வரும்போது வெற்றியினை அறுதியிட்டு உறுதி கூறலாம். நாகா தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தோறும் அறிவு என்பது போல் ராகவா லாரன்ஸுக்கு படம் இயக்க இயக்க நடிக்க நடிக்க வெற்றி 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 என்றது அறுதியிட்டு உறுதி சொல்லலாம். அப்படி இருபெரும் படைப்புகளை தந்திருக்கிறார். இதற்கு பக்கபலமாக இருக்கும் தம்பி சிவாவை நான் ஆத்மார்த்தமாக அவருடைய முயற்சி இதுக்கு ஒரு அடித்தளம் அமைத்து தந்திருக்கிறது. மாபெரும் வெற்றி படைப்புகளை தந்திருக்கிறார். மதனுடைய தந்தையார் வந்திருக்கிறார். தந்தை மகர் காட்டும் நன்றியா, மகன் தந்தை காட்டும் உதவியா என்று தெரியாது. ஆனால் பாரிவேந்தர் என் தம்பி மதன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையே பாராட்டுக்களுக்கு உச்சம். ஆகவே மதன் எங்களுக்கு கிடைத்த ஒரு புதிய நல்வரவு. மொட்டை சிவா கெட்ட சிவா, நாகா இந்த 2 படங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கணும்.
இது எனக்கு ஒரு அருமையான மேடை. நான் வந்து பொம்மைன்னு ஒரு படம் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பொம்மை, அது ரொம்ப முன்னாடி. அந்த படத்தில் வந்து ஜேசுதாஸ் வந்து அவர்கள் பாடினார். வெறும் 50 ரூபா சம்பளம் முதல் பாட்டுக்கு. பொம்மையும் நீயும் பொம்மை நானும் பொம்மைங்கிற பாட்டு. அந்த காலத்தில் வந்து ஜேசுதாஸ் கூட நிறைய பழகிட்டு இருப்பார். நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் என் படங்கள் பாட வரும்போது அவர்கிட்ட கேட்பேன் இந்த கடவுள்னா என்ன, நீங்கள் வந்து கிறிஸ்தவராக இருந்து இப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க மோகன் சார், கடவுள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பையும் கேசட் பண்ணி வச்சுட்டாரு, இதுதான் இவங்க லைஃபுங்கன்னு. ஆனால் ஒரு ஃபிட்டிங்கும் வச்சுட்டாரு அப்படின்னாரு. என்னங்கன்னு கேட்டேன். இது என்னங்க இது, கேசட் பண்ணி வச்சுட்டு ஃபிட்டிங் வச்சுட்டாருங்கிறீங்களா என்னங்கன்னு கேட்டேன். ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியாது, ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்க முடியும்னாரு. இந்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது, ஆனால் நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போ நான் நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் பேச ஆரம்பிக்கிறேன். 1995ஆம் ஆண்டு லாரன்ஸை வந்து எனக்கு சிரஞ்சீவி அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். சிரஞ்சீவி வச்சு நான் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன், ஹிட்லர்னு ஒரு படம். அவர் ரொம்ப ஃபால் டவுனில் இருந்த நேரத்தில் அந்த கதையை சொல்லி அவர் நடிக்க வச்சேன். அவர் எனக்கு லாரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு வந்து மைண்டில் ஒரு பையன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு, தாராளமாக சார் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த படத்துக்கு, ஹிட்லர் படத்துக்கு நான் லாரன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் வந்து அந்த சாங் நேரத்தில் நான் கூடயே இருப்பேன். நான் ப்ரொடியூசராக ஒதுங்கி இருக்க மாட்டேன், எப்போவும் கூடயே இருப்பேன். ஒரு 3-4 ஷாட் எடுத்ததுக்கப்புறம் மான் மாதிரி துள்ளி போகிற ஒரு மூமெண்ட் கொடுத்தான் லாரன்ஸு. எனக்கு என்ன தோணுன்னு தெரியல அந்த மியூசிக். ஏன்னா நான் வந்து ஆஸ் எடிட்டர் இல்லையா, சிங் பண்ணி பார்க்குறது படத்தில் அங்கேயே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. உடனே பாக்கெட்டில் என்ன பணம் இருந்ததோ அதை எடுத்து உடனே லாரன்ஸ் கொடுத்தா லாரன்ஸ் ஷாக் ஆகிட்டாப்புல. இதனடா திடீர்னு ஒரு பணத்தை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு. பட் எனிஹோ என் மனசில் தோணுதை, நீ வச்சுக்கணும் அதை வச்சுக்கையா, என் மனசில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வச்சுக்கன்னு சொன்னேன். அன்னையிலேருந்து என் பிள்ளைகளோட வளர்ச்சி எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. நான் லாரன்ஸை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன். நான் தெலுங்கில் படம் பண்ணும்போது எல்லா படங்களுக்கும் லாரன்ஸ் எனக்கு மாஸ்டர். அது கடைசி 2012 வரலும் நான் அங்கே இருந்தேன். 2 வரலும் அது வரலும் எனக்கு மாஸ்டர் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் படத்தில் டைட்டில் போடும்போது லாரன்ஸுன்னு இருந்தது. நீ ராகவேந்தர் மேலே உனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு இல்லையா, நீ ஏன் அதை விட்டு வைக்கிற, அதில் ராகவேந்திரா லாரன்ஸு நான் டைட்டில் போடுறேன்னு சொல்லி நான் தான் முதல்ல ராகவேந்திரா லாரன்ஸ்னு பேர் வச்சேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அவர் பண்ணல, தர்மமெல்லாம் இன்றைக்கி பண்ணல, எப்போ இருந்தோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படி ஒருத்தரை தயாரிப்பை நீங்கள் அனுப்பிச்சிருக்கேங்கிற பெருமை இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.